அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆ நம்ம வச்சிருக்கிறது வந்து சத்தான மருத்துவம் எஸ்எம் யூடியூப் சேனலு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆ இப் நம்ம சின்ன வயசுல, அதாவது வந்து சின்ன வயசுல எப்படி எப்படி இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் அப்படிங்க நான் என் வா அப்படின்றத பத்தி நான் சொல்லப் போறேன். இப்ப என் வாழ்க்கையில நான் வந்து எப்படி வந்து சின்ன வயசுல என்னென்ன பண்ணேன், எப்படி சந்தோஷமா இருந்தேன், எவ்வளோ ஜாலியா இருந்தேன், அப்படின்றத பத்தி நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். இப்ப பாருங்க, அதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் பார்த்துட்டு, லாஸ்ட்டா வந்து நீங்க என்னென்னலாம் சின்ன வயசுல செஞ்சீங்க, எவ்வளோ ஜாலியா இருந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அதெல்லாம் நெனச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா, இது வந்து நம்ப சின்ன வயசுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அம் அ எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்போம். அதெல்லாம் நெனச்சோம்னா வந்து நம்ம மனசு வந்து எப்பவுமே அது வந்து இந்த வாழ்க்கையில வந்து நெனச்சு பார்க்கணும். நெனச்சோம்னா வந்து நம்ம வந்து மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். மைண்டு ரிலாக்சேஷன் ஆகும். இப்போ வந்து என் வாழ்க்கையில நடந்தத பத்தி நான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நான் வந்து என் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே நான் வந்து இங்கே பால்வாடியிலேருந்து 10த் வரைக்கும் வந்து நான் இங்கே தான் என்னுடைய என்னுடைய ஊர் பேர் வந்து கீழச்சக்கரக்கோட்டை. ஆம் அ க கவர்மெண்ட் அ கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். கீழச்சக்கரக்கோட்டை தென்னிலை கிராமம். அ இங்கே நடுநிலைப்பள்ளி இங்கே தான் படித்தேன். உயர்நிலைப் பள்ளியும் இங்கே வந்து படித்தேன். 10த் வரைக்குமே இங்கே என்னுடைய சக்கரக்கோட்டைங்கிற ஊரில் தான் படித்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து, நான்லாம் வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு நல்லா நெறைய விளையாட்டு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போலாம் வந்துட்டு யாருமே போய் அந்த மாரி விளையாட்டுலாம் வந்து யாருமே வந்து விளையாடுறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப ஸ்கூல் போயிட்டு வந்தாலும் விளையாட்டு தான், ஸ்கூல்ல இருந்தாலும் விளையாட்டு தான், ஸ்கூல் முடிச்சு வந்தாலும் விளையாட்டு தான். எப்பவுமே வந்து நாங்க வந்து விளையாடிக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து கிரிக்கெட் மட்டையெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்றதே கிடையாது. சாப்பிட கூட மாட்டோம். நாங்க வந்து வெயிலானாலும், மழையானாலும் கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருப்போம். கிரிக்கெட் விளையாண்டுட்டே இருப்போம். மரத்தில ஏறி வந்து அணில் புனில்ன்ற விளையாட்டுலாம் விளையாடுவோம். எரிபந்து விளையாட்டுலாம் விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடி ஓடி பிடித்தல் விளையாட்டு விளையாடுவோம். நொண்டி விழுவோம். பல்லாங்குழி, பாண்டி, 10 கல்லு பாண்டி விளையாடுவோம். 10 கல்லு பாண்டி விளையாடுவோம். ஆயிரங்கல் பாண்டி விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கிணத்துல போய் குளிப்போம். கிணத்துல போயிட்டு உள்நீச்சல், வெளிநீச்சல், மேலேருந்து சொர்க்கம் போடுதல் இதெல்லாம் வந்து விடுவோம். அப்புறம் மீன் பிடிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மழை பெஞ்சுச்சுன்னா போதுங்க, அவ் மணல்ல வந்து எங்க தெருவுலயே வந்துட்டு நல்லா மணலா இருக்கும். அதில வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒவ்வொருத்தரும் அதாவது கோயில் கட்ட ஆரம்பிச்சுருவாங்க. எங்க தெருவுல வந்து எல்லாம் ஒரே எல்லாமே வந்து ஒண்ணா தான். எங்க அக்காவா இருக்கட்டும், பக்கத்தில இருக்கவங்க நெறைய பசங்க இருப்போம். எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒரு கோயில் கட்ட ஆரம்பிச்சுருவோம். ஆளுக்கு ஒரு கோயில கட்டிக்கிட்டு நல்லா ஜாலியா இருப்போம். ஆளாளுக்கு ஒரு இது பண்ணுவோம். நாங்க வந்து காச வச்சு இதில பண்றது, பூ வச்சு போடுறது, அதுக்கு காம்பவுண்ட் சுவர் எடுக்கிறது, கோபுரம் கட்டுறது, பல டிசைன் பண்ணி பண்ணுவோம் எங்க ஊர்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு, அ அப்புறம் வந்து குளத்துலலாம் தண்ணி வந்துச்சுன்னா வந்து அங்க போய் மீன் பிடிக்கிறது, அதுக்கு ஒரு கப்பல் விடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு புளியங்காய் ஊர்ல இருக்கும். புளிய மரத்தில வந்துட்டு அந்த புளியங்காய் பிஞ்சு புளியங்காயா எடுத்து, அத நெய்ய கொட்டி கொட்டி, அத ஒவ்வொரு உருண்டை உப்பு, மிளகா பொடி போட்டு அது ஒரு உருண்டையா புடிச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை போட்டு அது ஒரு உருண்டையா சாப்பிடுவோம். அது வெக்கா புளியா இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும்.
அப்புறம் பழுத்திருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டு அடித்தோம்னா கல்ல ஸ்ட்ரெயிட்டாக வந்து நிறையா புளி வந்து கொட்டும். எடுத்து எடுத்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலுக்கு கோயிலுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஆனா போதும். நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா பசங்க எல்லாமே அப்போ வந்து மாரியம்மன் கோயில் இருக்கும். மாரியம்மன், காளியம்மன், அதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பசாமி, அப்புறம் வேட்டாரங்கோயில் சாமி, அதுக்கப்புறம் வந்துட்டு மதுரை வீரன், இதுக்கெல்லாம் அப்படியே மாரியம்மன்லேருந்து எல்லா சாமி எங்கெங்கே சாமி இருக்கோ சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்து இடிக்கிறது, பிடிக்கிறது, வேக வேகமாக ஓட்டுறது, அப்புறம் மாட்டு வண்டியில் போகிறது இதெல்லாம் செஞ்சிட்ருப்போம். பக்கத்தில் வந்து ஒரு அணைக்கட்டு இருக்குது. இது அங்கே போய் மீன் பிடிப்போம். அங்கே போயிட்டு வந்து சறுக்கி விளையாடுறது. இங்கே வந்து கன்னிமார் கோயில்ன்ற இடத்துல இருக்கோம். அங்கே தான் வந்து கிரிக்கெட் விளாடுவோம். எவ்வளோ மழை அடித்தாலும் சரிங்க, நாங்கள் வந்து செம்மையாக கிரிக்கெட் விளாண்டுட்ருப்போம். மழை அடித்தாலும் வந்து பெட்டு மேட்ச்சு போட்டுக்கிறது, இது பண்ணுறது. அப்போல்லாம் ரூ. 5 ரூ. 10 தான் வந்து பெட்டு கட்டி விளாடுவோம். ஃப்ரெண்ட்லி மேட்ச்சு எல்லாமே விளாடுவோம். செம்மையா இருக்குங்க. அந்த காலகட்டங்கள்லாம் இனிமேல் திரும்பி வருமா என்னன்னு தெரியாது. இப்போ இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து காம்பவுண்ட் சுவர் எடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே காம்பவுண்ட் சுவர் எடுத்துட்டாங்க. அப்போல்லாம் வந்து உள்ள தான் விளாண்டுட்ருப்போம். ஒன் டே அதாவது வந்து ஒரு ஓவர் வச்சு ஸ்பி பால் குத்தி வந்தால் கேட்ச் பிடிக்கிறது, அப்படியெல்லாம் வச்சு விளாடுவோம். நல்லா சந்தோஷமாக இருக்கும். அப்போ இருக்கவங்களாம் வந்து அப்போ வந்து என்டர்டெயின்மெண்ட் வீட்டில் இருந்தது. எல்லாருமே வந்து சுயநலங்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இன்றைக்கி வந்து பொருளாதார அதாவது வந்து பணம் காசு அது மட்டுமே. நான்லாம் என் தெருவில் இருக்க எல்லாத்து வீட்லேயும் போய் சாப்பிடுவேன், எல்லாத்து வீட்லேயும் படுத்துக்குவேன், எல்லா வீட்லேயும் தூங்கிக்குவேன். அந்த காலகட்டங்கள்லாம் வந்து வரவே வராதுங்க. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்து வெளியே விளையாட மாட்டேங்குதுங்க. எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு இதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் நடந்தது. அப்புறம் வேட்டாரங்கோயில்ன்ற இடத்துல வந்து அழிஞ்சி போன மரம் இருக்கும். பழைய காலத்து மரம் இருக்கும். அதில் ஏறி வந்து இப்படி தூக்கி விளையாடுறது, இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரிய குளம்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போய் மீன் பிடிப்போம். இங்கே வந்து என் வீட்டு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா வந்துட்டு செருப்புலொட்டிங்கிற போகிற இடத்துல வந்துட்டு ஒரு முத்திராங்குளம் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி கூட இப்போ கூட அதை வந்து குளத்தை சரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு அதில் தான் கப்பல் விடுவோம், நண்டு பிடிப்போம், மீன் பிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த களிமண்ணில் எடுத்து சோடா மூடியெல்லாம் கலெக்ட் பண்ணி விளக்குமாத்து குச்சி அதோட சோடா முடியோட கனெக்ட் பண்ணிவிட்டு கார் செய்கிறது, அதுக்கப்புறம் ஃபோன் செய்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு கேமரா சொல்கிறது, லாரி செய்கிறது, அப்புறம் வந்து பொம்மை செய்கிறது, இதெல்லாம் வந்து செஞ்சு அதில் வந்து ஓட்டிக்கிட்டு விளையாடுவோம். அப்புறம் வந்து பல்லாக்கு செய்கிறது, பொங்கல் வைக்கிறது, பூசாரியாக இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு அந்த பல்லாக்கை ஜோடித்து அதில் வந்து பூவெல்லாம் போட்டு பல்லாக்கு ஜோடித்து அதெல்லாம் தூக்கி கொண்டோய் இதில் கிணத்துல அந்த இதெல்லாம் விட்டதெல்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்போ வந்து மாயனூர் ஆற்றுக்கு தான் இங்கே மாரியம்மன் சாமிக்கு வந்துட்டு மாயனூர் ஆற்றுக்கு போவோம். அங்கேயெல்லாம் வந்து நல்லா குளிச்சுட்டு நல்லா ஜாலியாக அப்போல்லாம் குளிச்சுட்டு அப்புறம் வந்து அந்த சேங்கல்ன்ற ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்துட்டு எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக வருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் தான். அப்போ வந்து எல்லாமே அன்றைக்கெலாம் திருவிழாலாம் நிறைய பேர் பசங்க இருப்பாங்க. நல்லா விளாடுவாங்க, பிடிப்பாங்க, பலூன்லாம் தட்டி அடிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு, ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு
எல்லாமே நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம். ஸோ ஏன் நான் இது ஷேர் பண்ணுறேன்னா, என் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியுமான பார்ட் ஆஃப் லைஃப்னா வந்து அந்த சின்ன வயசு வாழ்க்கை தாங்க. அது வந்து இப்போல்லாம் அ கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் வந்து நான் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருந்த காலகட்டங்கள். ஸோ நான் இத ஏன் ஷேர் பண்றேன்னா வந்துட்டு, நீங்களும் வந்து உங்க வாழ்க்கையில வந்துட்டு அந்த சந்தோஷமான பசுமை நினைவுகள அப்பப்ப நெனச்சு பாருங்க. உங்க வீட்ல குழந்தைகளா இருந்தாங்கன்னா, அவங்களோட வந்து அந்த ஆ இன்னொரு விளையாட்ட சொல்லாம மறந்துட்டேன். அந்த கிச்சு கிச்சு தாம்பாலம், இதில அந்த நாடி பிடித்தல், குண்டு விளையாடுதல், அ இதெல்லாம் விட்டுட்டேன். இதெல்லாம் நல்லா ஜாலியா விளையாடுவோம். இதெல்லாம் நெனச்சு பார்த்து வாழ்க்கையில சந்தோஷங்களோட அந்த லைஃப்ப இப்ப பயன்படுத்தணும்னா, டைம் கிடைக்கும்போது, லீவ் கிடைக்கும்போது உங்க பிள்ளைகளோட சேர்ந்துக்கிட்டு, அந்த கிச்சு கிச்சு தாம்பலம், அண்டர் ஓவர் கில்லர் கேட்ச்சு, எரிபந்து விளையாடுதல், ஓடி பிடித்தல், நொண்டி விளையாடுதல், தொட்டு விளையாட்டு, ஐஸ் பாய், பூஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இதில வந்து கப்பல் செஞ்சு தண்ணீல விடுங்க. அதாவது ப்ராக்டிகல் நாலேட்ஜ் நல்லா பிள்ளைகள வளர்த்து குடுங்க. ஃப்யூச்சர் அதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தது. நீங்களும் வந்து அது மாரி பயன்படுத்தி நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கணும். நாமளும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.